அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு நேரத்தை பத்தியது. நேரத்தின் முக்கியத்துவத்தை பத்தியது. அதை பத்தி நான் கத்துக்கிட்டதை இன்னைக்கு உங்ககிட்ட நான் இன்ஷால்லா ஷேர் பண்ணிக்கிறேன். டைம் இஸ் ப்ரீஷியஸ்னு சொல்லுவாங்க. விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? அது அல்லாவால மனுஷனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடையா இருக்குது. அருட்கொடை மட்டுமில்ல, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நன்மையும் கூட. இம்மையில நன்மை செய்து மறுமையில நன்மை அடைய அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நன்மையும் கூட. நன்மை மட்டும் அல்ல, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நிதின்னு சொல்லலாம், முதலீடுன்னு சொல்லலாம், சலுகைன்னு சொல்லலாம். மேலும் நம்ம வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா மாற்றுற பொக்கிஷமும், மிகப்பெரிய வாய்ப்பும், மிகப்பெரிய பாக்கியமும் கூட ஆகும். நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை, பொக்கிஷத்தை, இந்த வாய்ப்பை நாம எக்காரணம் கொண்டு இழந்துடக்கூடாது. வாழ்க்கையில உள்ள நேரம்ன்ற வாய்ப்பை நாம தவற விட்டுடக்கூடாது. தவற விட்டா அது மீண்டும் கிடைக்காது. நேரத்தை பயன்படுத்துறதும் வீணாக்குறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்குது. நாம நேரத்தை வீணாக்கிட்டோம்னா நேரம் நம்மளை வீணாக்கிடும். அதனால தான் இளமையிலேயே பருவத்தை பயிர் செய்யன்னு அறிவுரைகள் சொல்றாங்க. பணத்தை செலவு செய்தால் கூட சம்பாதிச்சிடலாம், ஆனா கடந்து போன காலத்தை திரும்ப பெறவே முடியாதுங்கிறத மனசுல வச்சுக்கணும். நேரங்கள் ரொம்ப நேர்மையானவை. அதனாலதான் யாருக்கும் காத்திருக்கிறது இல்ல. நேரம் என்கிறது வெறும் நொடிகளில் கடக்கிறது இல்ல. அந்த நேரத்துல நாம என்ன செஞ்சோம், என்ன உணர்ந்தோம், என்ன சாதித்தோங்கிறத உணர்த்துறது தான். நம்ம உண்மையிலேயே வாழ்க்கையை விரும்பணும்னா வாழ்க்கையை வீணாக்க கூடாது. ஏன்னா நேரத்தால் உருவானதுதான் வாழ்க்கை. வாய்ப்பும் ஒரு முறைதான், வாழ்க்கையும் ஒரு முறைதான். அதனால நேரத்தை நம்ம வசப்படுத்தணும், வாழ்க்கையையும் நம்ம வசப்படுத்தணும். அதுக்காக அல்லாஹ் நிறைய நமக்கு குர்ஆன் மூலம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி நான் படிச்ச வசனங்கள்ல எனக்கு புரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சூரா அல் அசர்ல 103ல 1-2ல சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிற்பகலின் மீது மானிடனானவன் முற்றிலும் நஷ்டமடைந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது நேரத்தை பற்றிய மிக வலிமையான எச்சரிக்கையா இருக்குது. எப்படின்னா, மனிதன் அல்லாவை உணராம நேரத்தை வீணாக்கிடுறான், 5 வேளை தொழாமலும் நேரத்தை வீணாக்குறான், கடமையான தர்மத்தை தராமல் நன்மையையும் வீணாக்கிக்கிறான், குர்ஆனை படித்து உணராமல் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறான். இவற்றை தவிர்க்கிறது மனிதனை மிகப்பெரிய இழப்புல ஆழ்த்திடுது. அதனாலதான் சொல்றாங்க, நேரத்தை வீணாக்குறது என்பது வாழ்வை இழப்பதற்கு சமம்னு சொல்றாங்க. நேரத்தை இழந்தால் வாழ்க்கையை நஷ்டமாகும்னு அறிவுறுத்துறாங்க. இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நேரத்தோட மதிப்பையும் அதை நாம எவ்வாறு பயன்படுத்தணும்னு நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. 2வது, அல்லாஹ் பகல் இரவுன்னு இந்த நேரத்தை பிரிச்சு கொடுத்து அந்த நேரங்களை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுத்தராங்க. இரவையும் பகலையும் அல்லாஹ் தான் வடிவமைச்சேன்னு சொல்றாங்க. பகலும் இரவும் மாறி மாறி வரும்போது வருமாறி வடிவமைத்தேன்னு சொல்றாங்க. அவர்தான் மறைப்பாகவும் உறங்கி ஓய்வு எடுப்பதற்காகவும் இரவை வடிவமைத்தேன்னு சொல்றாங்க. இரவுக்குள் பகலை படிப்படியா கலக்கின்றேன்னு சொல்றாங்க. முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு கால அளவுக்கு இயங்குமாறு சூரியனையும் சந்திரனையும் அவர் பணித்துள்ளாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சூரியனையும் சந்திரனையும் கணக்கிடுதலுக்காக கருவிகளாக பயன்பட செய்தார்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கணக்கிட ஏதுவாக அதன் நிலைகளையும் வடிவமைத்திருக்கிறேன்னு சொல்றாங்க. இவை அனைத்தையும் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அன்றி அல்லாஹ் படைக்கவில்லை. அறிந்திருக்கின்ற மக்களுக்கு இந்த வெளிப்பாடுகளை அவர் விவரிக்கின்றார். நிச்சயமாக இரவு மற்றும் பகலின் மாற்றங்களில் வானம் மற்றும் பூமியில் நல்லவர்களான மக்களுக்கு சான்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இரவும் பகலும் மாறுறது மனிதன் செயல்பட வேண்டிய நேரத்தை நமக்கு நினைவூட்டும் அடையாளங்களா இருக்கு. இரவு மற்றும் பகல் நேரங்கள் அல்லாஹ்வால நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அல்லாஹ் இரவுக்கும் பகலுக்கும் நேரத்தை நிர்ணயித்து தந்திருக்காங்க. அது போல மனிதனும் தன் நேரத்தை வாழ்வில் நிர்ணயித்து நன்மையீட்ட பயன்படுத்தி கொள்ளணும். அதாவது நம் வாழ்வை திட்டமிட்டு வாழ்வதற்கான அழகிய எடுத்துக்காட்டா இந்த வசனம் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த நேரங்கள்ல எப்பப்ப அல்லாஹ்வை தொழணும்னு நமக்கு கத்துத்தராங்க. அதாவது 4ல 103ல சலாத் தொடர்பு தொழுகைகள் நம்பிக்கையாளர்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்ல, நண்பகலில் சூரியன் அதன் உச்சியில் இருந்து சாய்ந்து அஸ்தமனத்தை நோக்கி நகரும் போது சலாத் தொடர்பு தொழுகை கடைபிடிக்க வேணும்னு சொல்றாங்க. தொழுகைன்றது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒண்ணு. நம்ம வாழ்க்கையில கவலை, பிரச்சனை, சோதனை இதெல்லாம் வரும்போது ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, ஏதாவது ஒரு மாற்றம் வராதா, நல்லது நடந்துராதா அப்படின்னு மனசு ஏங்கும். ஆனா அதையெல்லாம் மாற்றக்கூடிய கருவி நம்ம கையிலேயே இருக்குதுன்றது தெரியாம நம்ம எங்கெங்கேயோ தேடி அலைகிறோம். அதுதான் தொழுகை. நம்மளுடைய கஷ்டம், பிரச்சனை, கவலை எல்லாம் வரும்போது
அல்லாஹ் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டோம்னா தொழுகையின் மூலம் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே மாறும். இதை உணரணும்னா நம்ம 5 வேளை தொழுகையை நம்ம விடாம செய்யணும். அதுக்காக தான் அல்லாஹ் இந்த தொழுகையை பத்தி நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த வசனமும் தொழுகையை பற்றியதா இருந்தாலும் அதுல கால ஒழுங்கின் முக்கியத்துவம் மிக அழகா வலியுறுத்தப்படுது. அதாவது நேரம் கட்டுப்படுத்தப்பட்ட ஒண்ணா இருக்குது, நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணாவும் இருக்கு. தொழுகைய அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்துல செய்யறது நம்முடைய கட்டாய கடமைன்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. இதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும் வீணாக்காம நாம கட்டுப்பாட்டோடு செயல்படுத்தணும். கடமைகளை காலம் தவறாம காலத்துல செய்யணும். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் நேர ஒழுங்குடன் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக மிக சிறந்த பாடமா இந்த வசனங்கள் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதிலிருந்து குரான் சொல்ற பாடம் நேரத்தை மதிக்கிறது அல்லாவோட கட்டளைய மதிக்கிறதுக்கு சமம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம், இப்படி பிரிச்சு கொடுத்த நேரங்கள்ல நாம என்னென்ன செய்யறோம்னு அல்லாஹ் பாக்குறாங்க. 58வது அத்தியாயத்துல 7வது வசனம், வானங்களில் உள்ள ஒவ்வொன்றையும் மேலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? 3 மனிதர்கள் எவரும் 4ஆம் அவராக அவர் இல்லாமல், அன்றி 5 6ஆம் அவராக அவர் இல்லாமல், அதற்கு குறைவாக அன்றி அதிகமாகவோ அவர்கள் எங்கிருந்த போதிலும் அப்படின்னு ஒரு வசனம் வருது. இதை யோசிக்கும் போது இங்க 3 பேர் ரகசியமா பேசினா 4வது அல்லாஹ், 5 பேரா இருந்தா 6வது அல்லாஹ். அவர்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் அவங்களோட இருக்கிறாங்கன்றது புரியுது. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நம்மளோட ஒவ்வொரு நொடியும் அல்லாவோட கண்காணிப்புல தான் நாம இருக்கிறோங்கிறது விளக்குது. நம்மளுடைய நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்துறோங்கிறத அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கிறதையும் சொல்லி கொடுக்கறது. ஆகையால அந்த நேரங்களை நாம தீயவைகளை தவிர்த்து கொண்டு நல்ல வழியில நேரத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற வசனமா இதை நான் பாக்குறேன். இன்னொரு வசனம், நீங்கள் எந்த சூழலுக்குள்ளும் நீங்கள் நுழைவதில்லை, குரானில் எதையும் நீங்கள் ஓதுவதில்லை, அன்றியும் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்வதில்லை. நீங்கள் அவற்றை செய்யும் போதே நாம் அதற்கு சாட்சியாக இல்லாமல் ஓர் அணுவின் எடை கூட உம்முடைய இரட்சகரின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதில்லை. அது வானத்திலோ அல்லது பூமியிலோ இருந்த போதிலும் சரியே. மேலும் அணுவை விட சிறிய ஒன்றோ அல்லது பெரியதோ ஆழ்ந்ததொரு ஏற்றில் பதியப்படாமல் இல்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல கண்காணிக்கிறேன்னு சொன்னாங்க, இப்ப பதியப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த வசனம் நேரத்தோட மதிப்பை அல்லாஹ் கணக்கிடுறாங்கன்னு உணர்த்துது. அதாவது நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு மட்டும் இல்ல, நமது வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் அதன் செயல்பாடுகளும் அல்லாவின் கணக்கில் பதியப்படுது அப்படின்னு நமக்கு விளக்கம் கொடுக்குது. அதனால அல்லாஹ் நம் வாழ்வில் கொடுத்த நேரத்தை நன்மையின் கணக்காக பதியப்படும் வகையில் நம் செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் அறிவுறுத்துறாங்க. நாம வாழ்ற காலத்துல செய்யும் நன்மை தீமைகள் அணு அளவா இருந்தாலும் அல்லாஹ் அதை கண்காணிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்து இன்னொரு வசனம், சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்துல 37, அங்கே அவர்கள் அலறுவார்கள், எங்கள் இரட்சகரே, இங்கிருந்து எங்களை நீர் வெளியேற்றினால் நாங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்கு பதிலாக நன்னறியான காரியங்கள் புரிவோம். கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தொடர்ந்த நினைவூட்டல்களுடன் ஒரு வாழ்க்கை முழுவதுமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நாம் தரவில்லையா? எச்சரிப்பவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? எனவே விளைவுகளை சுவையுங்கள். வரம்பு மீறியவர்கள் தங்களுக்கு உதவி செய்ய எவரையும் கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது. ஆமா, நம்ம இங்க இருக்கும்போது அல்லாஹ் நமக்காக எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறோம். அதை தவற விட்டுட்டு மறுமையில மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க மறுபடியும் போய் நன்னறியான காரியங்கள் புரியிறோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கறாங்க, வாழ்க்கை முழுவதுமான ஒரு வாய்ப்பை கொடுத்தேனே, ஏன் படுத்திக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு இந்த எக்ஸாம்பிள் இது நிறைய தடவை எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன், இங்கே அப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்தோட வேல்யூவை பரீட்சையில தோல்வி அடைஞ்ச மாணவனை கேட்டா தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு மாசத்தோட வேல்யூவை குறைமாத குழந்தையை பெற்ற தாயை கேட்டா அந்த வலி தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு நாளோட மதிப்பு தினக்கூலி வாங்கும் கூலி தொழிலாளிய கேட்டா ஒரு நாள் கூலி தொழிலாளிக்கு கூலி கிடைக்கலன்னா என்ன ஆகும் குடும்பத்தோட நிலைமை அப்படிங்கிறது தெரியும் அப்படின்வாங்க. ஒரு மணி நேரத்தோட மதிப்பு ஒரு உயிரை காக்க போராடும் மருத்துவருக்கு தெரியும். 1 மணி நேரம் முன்னாடி கூட்டிட்டு வந்தா பழைக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நிமிடத்தோட மதிப்பு ஒரு அவசரமா எங்கேயாவது கிளம்பும் போது ஒரு முக்கியமான ட்ரெயினையோ ஃபிளைட்டையோ மிஸ் பண்ணிட்டு தவிச்சிட்டு இருக்கும்போது இன்னும் 1 மினிட் முன்னால வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். ஒரு செகண்டோட மதிப்பு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஆக்சிடென்ட்ல உயிர் தப்பினவங்களை கேட்டா தெரியும். ஒரு மில்லி செகண்டோட மதிப்பு ஒலிம்பிக் போட்டியில சில்வர் மெடல்
வாங்கியிருக்காங்கல்ல, அவங்கள கேட்டா தெரியும். அந்த ஒரு நிமிஷத்துல, ஒரு மில்லி செகண்ட்ல மட்டும் அவங்க கொஞ்சம் ஸ்பீடா பண்ணியிருந்தாங்கன்னா கோல்டு மெடல் கிடைச்சிருக்கும் அப்படி நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையோட மதிப்பு நம் வாழ்வு முடியும் போதுதான் தெரியும். அதனால வாழ்க்கையை பிறகு பார்த்துக்கலாம்னு குறைச்சு மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த வசனமும், நாம இந்த வாய்ப்பை இழந்துட்டா என்ன கெஞ்சினாலும் எவ்வளவு ஈட்டுத்தொகை கொடுத்தாலும் மறுபடியும் வாய்ப்பை பெற முடியாது, அதன் விளைவுகளை சுவைத்தே ஆகணும், மேலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவ யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கிற வசனமா இருக்குது. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கென முற்படுத்தி அனுப்பி இருப்பது என்ன என்பதை அது பரிசீலித்து கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு வசனம். வாழ்க்கை ஒரு சோதனைங்க. அதில் நம் நேரம் எப்படி பயன்படுத்தப்படுது என்பதே நம்ம வெற்றியை தீர்மானிக்குது. ஆகவே நம்ம வாழ்க்கையை சிறப்பா ஆக்கிக்கணும். நம் வாழ்க்கை முழுவதும் அல்லாவோட பக்தியோட இருக்கணும். மறுமை நாள்ல நம்ம ஆத்மா நாளைக்கென்ன முற்படுத்தி அனுப்பியது என்னன்றத பரிசீலித்து கொள்ளும்போது இன்ஷா அல்லாஹ் அவை நன்மையின் பதிவுகளா மட்டுமே இருக்கணும். அதுக்கு இப்ப கிடைச்ச இந்த நேரங்களை அல்லாவோட வழியில பயன்படுத்தி இருந்தா மட்டுமே நாம வெற்றி அடைய முடியும். மனிதர்களை அவர்களுடைய வரம்பு மீறல்களுக்காக அல்லாஹ் தண்டித்து விட்டால் பூமியில் மேல் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் அவர் அழித்திருப்பார். ஆனால் குறிப்பிட்ட முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேரத்திற்கென அவர்களுக்கு அவர் அவகாசம் அளிக்கின்றார். அவர்களுடைய தவணை முடிந்துவிட்டால் அதனை 1 மணி நேரம் கூட தாமதப்படுத்தவோ அல்லது முற்படுத்தவோ அவர்களால் இயலாது. இந்த வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம் வாழ்க்கைக்கான காலம் அல்லாஹ்வால நிர்ணயிக்கப்பட்டது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அது எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள்ள நாம தவறே செஞ்சிருந்தாலும் அதை திருத்திக்கிட்டு வரம்புகளை மீறாம அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்தா வெற்றி பெறலாம்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கடைசி நிமிடங்கள் நமக்கு வேல்யூபிளா இருக்கணும்னா இப்ப நாம் வாழும் வாழ்க்கைய அல்லாவின் திருப்தியை அடையிற மாதிரி வாழணும். இன்ஷா அல்லாஹ் வாழ முயற்சிக்கணும். தினமும் நாம செய்யும் தொழுகையும் குரான் வாசிப்பும் துவாவும் திக்ரும் இன்ஷா அல்லாஹ் மரணத்தையும் மகிழ்ச்சியாக ஆக்கி கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு வசனம், அவர்கள் அனைவரையும் அவர்கள் வரவழைக்கும் அந்நாளில் இவ்வுலகில் அவர்கள் அறிமுகமாகி இருந்த பொழுது நாளின் 1 மணி நேரமே அவர்கள் நினைத்திருந்ததாக எண்ணிக்கொள்வார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது. மறுமை நாள்ல மனிதர்கள் தமது உலக வாழ்க்கை மிக குறுகியதாக 1 மணி நேரம் போல உணர்வாங்களாம். இந்த வசனமும் உலக வாழ்க்கை மிக சிறிது காலம் மட்டுமேன்னு நமக்கு உணர்த்துது. அந்த சிறிது காலத்திலும் நாம எப்படி வாழ்ந்தோம் என்பதே நம்மளோட வெற்றியை தீர்மானிக்க கூடியதா இருக்குது. அதனால வாழ்கின்ற காலத்தில் கிடைத்த ஒவ்வொரு நிமிடங்களும் மதிப்பு மிக்கவை என்பதை உணர்ந்து அல்லாவின் வழிகாட்டலை பின்பற்றினால் மட்டுமே அல்லாவோட மதிப்பை பெற முடியும். தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுதில் கூட தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்கள் மேலும் அந்த நேரத்தை குறித்து அவர்கள் கவலைப்படுகின்றனர். தங்களுடைய தனிமையில் தனித்து இருக்கும்போது தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் மன்னிப்புக்கும் மகத்தான பிரதிபலனுக்கும் தகுதி அடைவார்கள். இந்த வசனம் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு தனிமையான நேரம் கிடைச்சா அந்த நேரத்தை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. குரானை படிச்சு அறிந்து கொள்ளணும், அல்லாஹ்வை நினைவு கூறவும் உபயோகிக்க வேணும். அதை விட்டு உலக விஷயங்கள்ல மூழ்கி விடக்கூடாது. அல்லாஹ் தவிர்த்து கொள்ள சொன்னதை தவிர்த்து கொள்வதே அல்லாவோட மன்னிப்புக்கும் மகத்தான பிரதிபலனை அடைவதற்கும் வழிவகுக்கும். மேலும் ஒவ்வொருவரும் தங்கள் நேரத்தை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவும் இறைவனை அறிந்து கொள்ளவும் அர்ப்பணித்துக் கொள்ளணும்னு நம்மளுக்கு அல்லாஹ் அறிவுறுறாங்க. இவ்வளவு விஷயங்களையும் திரும்ப திரும்ப நேரத்தை குறிச்சு அல்லாஹ் எதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க? மாணவர்களே, பின்னோக்கி செல்ல இயலாதவாறு உங்கள் இரட்சகருடன் ஒரு சந்திப்பை முன்னோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தன்னுடைய பதிவேட்டை வலது கரத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஒருவனை பொறுத்தவரை அவருடைய கேள்வி கணக்கு இலகுவாக இருக்கும். அவர் உல்லாசமாக தன்னுடைய சமூகத்தாரிடம் திரும்பி செல்வார். தன்னுடைய பதிவேட்டை அவனுடைய முதுகுக்கு முன்னால் பெற்றுக்கொள்கின்ற ஒருவனை பொறுத்தவரை அவன் குற்ற உணர்வால் அழுத்தப்பட்டவனாகி விடுவான், மேலும் நரகத்தில் கருகுவான். எவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ். நம் நேரம் பின்னோக்கி செல்ல இயலாதவாறு அல்லாஹ்வை நோக்கிய சந்திப்பை நோக்கி முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது. முன்னோக்கி செல்லும் நேரத்தை எக்காரணம் கொண்டும் பிற்படுத்தவே இயலாது. அந்த நாளில் வெற்றி பெறணும்னா இப்ப கிடைச்ச இந்த நேரத்தை அல்லாஹ்வோட வழியில வெற்றி பெற பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பதிவேட்டை வலக்கரத்தில் பெற்றுக்கொள்ள நாம விரும்பணும்னா இவ்வுலக வாழ்க்கைய அல்லாஹ் சொல்லி கொடுத்தபடி அல்லாஹ்வோட வழிகாட்டல் படி நம்ம நேரத்தை செலவிடணும். தன் பதிவேட்டை முதுகுக்கு பின்னால் பெற்றுக்கொள்ளும் ஒருவராக நாம் ஆகிவிடக் கூடாதுன்னா
நமக்கு கிடைச்ச இந்த நேரத்தை, இந்த வாய்ப்பை வீணாக்கிடக் கூடாது. கணக்கு கொடுப்பதற்காக ஒருபோதும் நாம் அழைக்கப்பட மாட்டோம் என்று அவன் நினைத்தான். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம அல்லாவிடம் விளக்கம் கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணுங்கிற உள்ள அச்சத்தோடு நம்ம நேரத்தை சரியான பாதையில நாம செலுத்தணும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நேரம் அல்லாவின் அருளாகும். உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மூளையையும் வழங்கியுள்ளோம். மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள். இந்த வசனம் மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் தானே பொறுப்பாவாங்கிறதையும், ஆகையால் மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தையும் அழகா வலியுறுத்தி சொல்றாங்க. புதியதொரு பூமியால் இந்த பூமியும் அத்துடன் வானங்களும் மாற்றி அமைக்கப்படும் அந்த நாள் வரும். ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். அதனால நேரத்தை வீணாக்கிடாதீங்க அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு அறிவுறுத்துறது என்னன்னா, நம்ம வாழ்கின்ற காலத்துல உள்ள ஒவ்வொரு நொடியும் அல்லாவால அருளப்பட்டது, மதிப்பு மிக்கது, விலை மதிப்பற்றது, அல்லாவால நிர்ணயிக்கப்பட்டது, அல்லாவால வடிவமைக்கப்பட்டது, ஒழுக்கத்தை கற்றுத் தருவது, அல்லாவின் கண்காணிப்பில் உள்ளது, கணக்கிடப்படுவது, கணக்கு கொடுக்கப்பட வேண்டியது, பதியப்படுவது, குறுகியது, முன்னோக்கி செல்லக்கூடியது, பிற்படுத்த முடியாதது, திரும்ப பெற இயலாதது, யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற முக்கியத்தை கற்றுத்தருது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால குர்ஆன் மூலம் அல்லாஹ் எச்சரிக்கிறது என்னன்னா, மனுஷன் தன் வாழ்வில் நேரத்தை நிர்ணயித்து செயல்படணும். தொடர்பு தொழுகை மூலம் நேர ஒழுங்கின் முக்கியத்தை கற்றுக்கணும். அல்லாஹ் அறியாமல் எதுவும் நடக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். எப்போதும் அல்லாவோட கண்காணிப்புல இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். நாம செய்யும் நன்மை தீமைகள் பதியப்பட்டு கொண்டு இருக்குன்னு தெளிவா அறிஞ்சுக்கணும். அல்லாவால நிர்ணயிக்கப்பட்ட காலம் மாற்ற முடியாதுங்கிறதையும், அதை ஒரு மணி நேரம் முற்படுத்தவோ பிற்படுத்தவோ இயலாதுங்கிறதையும், எப்போது அது முடியுங்கிறத யாரும் அறிய மாட்டார்கள் என்பதையும் நன்கு உணர்ந்து வாழணும். நம் வாழும் வாழ்க்கை குறுகிய காலம் என்பதுதான் உண்மை. அப்படிங்கிறத உணர்ந்து உலக வாழ்க்கையில் அல்லாவை சார்ந்தே, நம்ம ரப்ப சார்ந்தே எப்பவுமே இருக்கணும். நம்மளுடைய தனிமையில தனிச்சிருக்கும் போதும் அல்லாஹ் கிட்ட பக்தியோட உள்ள அச்சத்தோட இருக்கணும். அப்படி இருந்தா அல்லாவோட மன்னிப்பும் மகத்தான பிரதிபலனும் நமக்கு கிடைக்கும். அந்த நாள்ல நம்ம பதிவேட்ட வழக்கரத்தில் பெரும் ஒருவராகத்தான் நாம் இருக்கணுமே தவிர முதுகுக்கு பின்னால் பெரும் ஒருவராக இருந்துடவே கூடாது. அதற்காக நம்ம கடுமையா உழைக்கணும், நேர்மையா இருக்கணும். அப்படி இருந்தா நம்மளோட கேள்வி கணக்கு இலகுவா இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நாம அல்லாஹ் கிட்ட விளக்கம் கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணுங்கிற உள்ளச்சத்தோடு நமக்கு கிடைச்ச நேரத்தை உண்மையாய் நன்மைகள் செய்ய செலவிடணும். எல்லாத்துக்கும் மேல நேரத்தை வீணாக்குறது நல்ல வாழ்வை இழப்பதற்கு சமம். அந்நாளில் நம்மை நஷ்டவாளிகளாகவும் அது ஆக்கிடும். அதை தவிர்த்து கொள்ள நேரத்தை சரியான முறையில பயன்படுத்துவோம். மீதம் எவ்வளவு உள்ளதுன்னு தெரியாம செலவு செய்யறதுதான் வாழ்க்கையா இருக்கு. அதனால நேரத்தின் முக்கியத்தை உணர்ந்து நன்மைகள் செய்வதில் தாமதம் செய்யாதீங்க. இருந்த நேரத்தை வீணடிச்சவங்க தான் இல்லை நேரம்னு புலம்புவாங்க. அப்படி புலம்புவர்களா நாம இருக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை மாயை மற்றும் வீண் பகட்டு என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. அதே சமயம் மறு உலகின் தங்குமிடமோ நன்னறியாளர்களுக்கு மிகவும் மேலானதாகும். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? அந்த நாளில் தண்டனையில் இருந்து தவிர்த்து விடப்படுகின்ற எவரும் அவருடைய கருணையை அடைந்து விட்டார். மேலும் இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். இந்த வெற்றியை அடையத்தான் நம்ம வாழ்க்கை முழுவதுமே பாடுபடணும். அந்த வெற்றிக்கான இன்னொரு வாய்ப்பும் அல்லாஹ் நமக்கு இப்ப கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த புனித ரமலான் மாதம். ரமலான் நோன்புக்காக மட்டுமல்ல, நமக்கு ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, பிறர் கஷ்டம் அறிந்து உதவும் மனப்பான்மையை கற்றுக் கொடுக்குது. அந்த மனப்பான்மை நம்மளை அமைதிப்படுத்துது, குணப்படுத்துது, தூய்மையாக்குது, அல்லாஹ்வின் மன்னிப்பை அளிக்குது, கருணையை கொடுக்குது, சொர்க்கத்தை அடைவதற்கான வழியையும் காட்டுது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு அறிவூட்டுது. எல்லாத்துக்கும் மேல குர்ஆன் மூலம் நமக்கு கிடைச்ச அல்லாஹ்வோட வெளிப்பாடுகள் நம்மளை நல்வழிப்படுத்தி நம்ம ரப்புவின் திருப்தியை பெற உதவுது. மொத்தத்தில் ரமலான்கிற மாதம் நம்மை நல்வழிப்படுத்தும் பயிற்சி கூடமா இருக்கு. இந்த ஒரு மாதத்துல நாம எடுக்கும் பயிற்சி மற்றைய மாதங்களிலும் அல்லாவின் வெளிப்பாடுகளை பின்பற்றி வாழ்வதற்கான பொன்னான முயற்சியா இருக்கு. அதனால இந்த மாதத்தில் கிடைக்கும் நேரங்களை அலட்சியப்படுத்திடாம சரியா பயன்படுத்தி வெற்றி பெற இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கணும்.
இவ்வளத்தையும் அல்லாஹ் குர்ஆன் மூலம் நமக்கு சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டோருக்கு நிவாரணத்தையும் கருணையும் இந்த குர்ஆனில் இறக்கி அனுப்பி உள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு கிடைச்ச இந்த நேரத்துல ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுக்காகவே என்ற எண்ணத்தோட செயல்படணும். பிரார்த்தனை, துவா, குர்ஆன் வாசிப்பு மூலம் தினசரி அல்லாஹ்வை தொடர்ந்து நினைவு கூறணும். நேரத்தை வீணாக்காமல் வழிபாடு மற்றும் நன்மையான செயல்கள் மூலம் நற்பணிகள் செய்யணும். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளதான் அல்லாஹ் காலத்தை பரிசா வழங்கி இருக்காங்கன்னு மனதார உணரணும். அதனால ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும் திட்டமிட்டு அல்லாஹ்வோட பாதையை நோக்கி வாழ்க்கையை நகர்த்தணும். நிகழ்காலத்தை அல்லாஹ் காட்டிய வழியில் வாழ்ந்து எதிர்காலத்தில் வெற்றி பெற பாடுபடணும். இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது. எதிர்காலம் என்னன்னு நம்மளால யூகிக்க முடியாது. கையில இருக்கிறது நிகழ்காலம் மட்டுமே. இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ்வோட உதவியோட பின்பற்றி செல்லணும். ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் சலுகையான இந்த வாழ்க்கைய சிறந்த முறையில நாம ஆக்கிக் கொள்ளணும். திரும்ப பெற முடியாத காலத்தின் அருமையை நன்கு உணர்ந்து இன்று செய்ய வேண்டியதை நாளைன்னு தள்ளி போடாம இன்னைக்கே செய்து முடித்து வாழ்வுல வெற்றி பெறணும். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றிகளை நோக்கி இன்றைய பொழுதினை இனிதே துவக்கும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேரத்தில் நல்ல அமல்கள் செய்யும் மனதையும் அறிவையும் தந்து நமக்கு அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதத்துல இன்னைக்கு இந்த நேரத்துல இங்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கே நன்றிகள். நன்றி இறைவா. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஸலாமு அலைக்கும்.